இது எதுக்காக இந்த கூப்பன்னா, நம்ம ஓட்டு போறதுக்கோசரம் இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கோசரம். இந்த 5 வருஷம் எலெக்ஷன்ல இருந்து அவர் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? இந்த கூப்பன் வந்து பொய்யான கூப்பன், இதை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நம்பி எல்லாம் யாரும் ஓட்டு போட கொஞ்சமா யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எது சரியா இருக்கு, போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க. இந்த கூப்பன் வீடு வீட வந்து கொடுப்பாங்க, இந்த கூப்பனை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூப்பன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இது கூப்பன் மாதிரியே தெரியலையேங்க. ஒரு ஃபோட்டோவை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துல இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூப்பன் மாதிரிலாம் இல்லைங்க. இது கொடுக்குற கூப்பனே கூட இப்போ கொடுக்கக்கூடாது எலெக்ஷன் டைமில். கூப்பனே கொடுத்தாலும் எலெக்ஷன் டைமில் கொடுக்கக்கூடாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவங்க எலெக்ஷன் டைமில் கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லி இது A4 ஷீட்டில் ஒரு துண்டு ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா A4 ஷீட்டில் நான் கூட பிரிண்ட் 4 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. அதனால் கூப்பன் கொடுக்குறாங்க, எனக்கு 8000 ரூபா வந்துருச்சு அப்படின்னு நினச்சி யாரும் ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க. யோசித்து திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க, ஓகேங்களா? அந்த கூப்பன் எல்லாமே வந்து ஏமாத்து வேலை. ஸோ அதனால் வந்து ஏமாந்துடாதீங்க மக்களே, யாருனாலும் சரி ஏமாந்துடாதீங்க, யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் தான் நியூஸ் வரும், ஏமாற்றுவாங்க, ஏமாறாதீங்க. சரி, ஓகேங்க.